ஜெபம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக ஆங்காங்கே தம்முடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கின்ற அருமையான திருச்சபை மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களை யாவரையும் இந்த தெய்வீக வல்லமையினாலே ஒருங்கிணைத்து நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, பாடப்படுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வாக்கியங்கள், சிந்திக்கின்ற தியான பகுதி எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. ஆவியோடும் உண்மையோடுமே ஆராதித்து உம்மை மையப்படுத்தும் உடைய தெய்வீக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஆராதனை ஏற்றதாக உகந்ததாக இருக்கட்டும். ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இந்த நிறைவான பிரசன்னம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. The first reading is taken from Genesis chapter 50 verses 15 to
21. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் இதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. The epistle reading is taken from Paul's letter to the Romans, chapter 13, verses from 8 to 14. Romans, chapter 13, verses from 8 to 14. Let no debt remain outstanding except the continuing debt to love one another, for whoever loves others has fulfilled the law. The commandments, you shall not commit adultery, you shall not murder, you shall not steal, you shall not covet, and whatever other command there may be are summed up in this one command: love your neighbor as yourself. Love does no harm to a neighbor. Therefore, love is the fulfillment of the law. And do this, understanding the present time. The hour has already come for you to wake up from your slumber, because our salvation is nearer now than when we first believed. The night is nearly over, the day is almost here. So let us put aside the deeds of darkness and put on the armor of light. Let us behave decently as in the daytime, not in carousing and drunkenness, not in sexual immorality and debauchery, not in dissension and jealousy. Rather, clothe yourselves with the Lord Jesus Christ, and do not think about how to gratify the desires of the flesh. Here ends the reading.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Matthew chapter 5 verses 38 to 48. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பையாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்பதே.
ஜெபம் செய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தெய்வீக வார்த்தைகளை தியானிக்கும்படியாக சிந்திக்கும்படியாக செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வேதத்தின் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் எங்களை விளக்கி காண்பிப்பீராக. நாங்கள் நம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு எங்களை அதற்கென்று அர்ப்பணித்து வாழ்வதற்கு முழுமையாக எங்களை ஒப்படைக்க நீர் உதவி செய்தரலும். அதன் வாயிலாக நாங்கள் உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக விளங்கட்டும். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, ஆண்டவரின் அன்பை போல நமது அன்பும் அளவற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. ஆண்டவருடைய அன்பு ஒவ்வொரு மனிதருக்கும் தாராளமானதாக அளவற்றதாக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய அடியார்களாகிய நாமும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் அளவற்ற அன்பை செலுத்தினது போல, எல்லையற்ற அன்பை செலுத்தினது போல நாமும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய அன்பு ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக அல்லது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. ஆண்டவர் அன்பின் ஊற்று, அன்பின் கடல் என்று சொல்லலாம். அவருடைய அன்பு வற்றாத அன்பு, எல்லையற்ற அன்பு. யாரும் அந்த அன்பினுடைய ஆழத்தையோ அகலத்தையோ உயரத்தையோ நீளத்தையோ அளவிட முடியாது. இந்த உலகத்தில் தாயினுடைய அன்பு விசேஷித்த அன்பு, மிக உயர்ந்த அன்பு. ஆனால் அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் மிக உயர்ந்த அன்பு ஆண்டுடைய அன்பு. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தாயினுடைய அன்பை காட்டிலும் ஒரு அன்பு, உயர்ந்த அன்பு உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பானது சுயநலமற்ற அன்பு. நான் இவனிடத்தில் அன்பு செலுத்தினால், இவனுக்கு உதவி செய்தால், இவனிடத்தில் பாசம் காட்டினால், இவன் திரும்ப எனக்கு இதை தருவான், இதை செய்வான் என்று ஒரு சுயநலத்தோடு கூடிய அன்பு அல்ல அது. அல்லது எதிர்பார்ப்புள்ள அன்பும் இல்லை அது. எல்லாவற்றையும் அவர் தாராளமாக செய்வார், கொடுப்பார். ஆனால் நம்மிடத்திலிருந்து எந்த ஒன்றையும் அவர் பெரிதாக எதிர்பார்க்கிறவர் அல்ல. அது மட்டுமல்ல, அந்த அன்பு மாசற்ற தூய அன்பு. அந்த அன்பிலே ஒரு சிறு களங்கமோ அல்லது சிறு குறையோ எவராலும் காண முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய அன்பு ஏழைகளுக்கு எந்த அளவில் இருக்கிறதோ அதே போல வசதி உள்ளவர்களுக்கும் அதே அளவிலே அவருடைய சம அன்பை அவர் வழங்குகிறார். படித்தவர்களுக்கு எவ்வளவு அன்பை வழங்குகிறாரோ அதே போல படிப்பற்றவர்களுக்கும் அதே அன்பை வழங்குகிறார். ஞானவான்களுக்கு எவ்வளவு அன்பை வழங்குகிறாரோ அதே அன்பை பேதைகளுக்கும் வழங்குகிறார். அவருடைய அன்பு சமமாக பாரபட்சமற்ற அன்பு. எந்த மனிதனிடத்திலும் அதிகமான அன்பையோ எந்த மனிதனுக்கு குறையான அன்பையோ அவர் செலுத்துவதில்லை. ஏனென்றால் எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டு அவரால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய உதவியினால் வாழுகின்றவர்கள். எனவே அந்த சிறந்த அன்பை யாரும் அளவிட்டு விட முடியாது. ஆண்டுடைய அன்பு அளவில்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் 3 முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
முதலாவது, அவருடைய அன்பு மன்னிக்கும் அன்பு. அவருடைய சுவாபம் எதையும் மன்னிக்கின்ற சுவாபமாக இருக்கின்றபடியினால் அவர் அன்பை வழங்குவதிலே குறை வைப்பதில்லை. அந்த மன்னிக்கின்ற சுவாபம் அவரிடத்தில் இல்லாவிட்டால் அந்த அன்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், அந்த அன்பில் குறைவு இருக்கும், அந்த அன்பில் பாரபட்சம் இருக்கும். ஆனால் மனிதனுடைய தப்பிதங்களை அவர் மன்னிப்பதற்கு பெரிய மனது கொண்டவராக இருக்கின்றபடியினால் மனிதர்கள் தவறு செய்தாலும், விதிகளை மீறி சென்றாலும், தேடினாலும் தேடாவிட்டாலும், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை மன்னித்து அவர்களுக்கு அன்பை வழங்குகிறார். ஏனென்றால் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஒருவேளை அவர் மன்னிக்கின்ற சுவாபம் அவரிடத்தில் இல்லை என்றால் அப்படி எல்லாருக்கும் சமமாக எல்லா நன்மைகளையும் வழங்க இயலார். ஆதாம் தவறு செய்து விட்டார். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுக்காத வசதி இல்லை என்று சொல்லலாம். தமது சாயலாக தமக்கு ஒப்பாக உருவாக்கி படைத்து அவரோடு சரிசமமாக உலாவி உறவாடினார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, படைத்த படைப்புகள் அனைத்து முழு உலகத்தையும் அவனுக்கு சொந்த சொத்தாக, அவர்களுக்கு சொந்த உடைமையாக, ஆளுகின்ற அதிகாரத்தையும் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு கொடுத்த பின்பும் அந்த ஆதாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கின்ற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் அவன் அந்த சர்வ வல்லமையுடைய ஆண்டோடைய வார்த்தையை மீறி பாவம் செய்த போதும் ஆண்டவர் அவனை கொல்லவில்லை. அவனை மன்னித்து அவன் வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை கொடுத்தார். பாவம் செய்தபடியினால் உடையில்லாதவனாக போய்விட்டான், நிர்வாணியாக காணப்பட்டான். அவன் அப்படியே அலைந்து தெரியட்டும் என்று எண்ணாமல் அன்பின் மிகுதியினாலே அவனுக்கு தோல் உடைகளை, நிரந்தரமான உடைகளை அவனுக்கு கொடுப்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாலும், எவ்வளவு ஒரு தவறை செய்தாலும், எவ்வளவு ஒரு பாவத்தை செய்தாலும், மீறுதலை செய்தாலும் அதை மன்னிப்பதற்கு தயவு பொறுத்தவராக இருக்கின்றபடியினால் அன்பை வழங்குகிறார். பாவம் பிழைச்சு போட்டோம், என்னால் படைக்கப்பட்ட மனிதன், நானே தண்டனை கொடுத்தால், நானே அவனை அழித்தால் அது நன்றாக இருக்காது என்று சொல்லி அன்பின் அந்த மன்னிக்கின்ற தன்மையின் அடிப்படையிலே அவர் அன்பை வழங்குகிறார். காயின் பாவத்தை செய்த போதும், தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்த போதும் ஆண்டவர் சில தண்டனைகளை கொடுக்கும்போது, நீர் இட்ட தண்டனைகளை நான் சகிக்க இயலாது, என்னை காண்கிறவன் எவனும் கொன்று போடுவானே என்று சொன்னபோது அவனுடைய நெத்தியில பாதுகாப்பு அடையாளத்தை போட்டு உன்னை ஒருவன் கொல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அவன் செய்த அந்த தவறை, பாவத்தை மன்னித்து பாதுகாப்பாக ஒரு அடையாளத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பெரிய ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார், கொலையும் செய்து விட்டார். ஒருவேளை ஆண்டவருக்கு மன்னிக்கின்ற அந்த மனது இல்லாவிட்டால் அவர் சந்ததியோடு அழிக்கப்பட்டு போயிருப்பார். 51ஆம் சங்கீதத்திலே அவர் ஆண்டுடைய சமூகத்திலே மன்றாடும் போது ஆண்டவர் அந்த மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்து அவருக்கு தன்னுடைய அன்பை வழங்கினபடியினால் அவர் கடைசி வரை இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்து ஓட்டத்தை முடித்ததை பார்க்கிறோம்.
இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனையோ தவறுகள், ஆண்டவரை விட்டு பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னென்னலாம் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்தாலும் அதை மீறி அவர்கள் பாவத்தையும் துணிகரமாக அக்கிரமத்தையும் செய்தார்கள். கானானில் குடி ஏறிய பின்பும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அருவருப்பாய் நடந்து விக்கிரங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, தோப்புகளை உண்டு பண்ணி அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவருக்கு அன்று மன்னிக்கின்ற மாண்பு இல்லாதிருந்தால் இஸ்ரேல் சந்ததி இன்று உலகத்தில் இருக்கார், இஸ்ரேல் நாடு உலகத்தில் இருந்திருக்கார். ஆனால் என்ன தவறுகள் செய்தாலும் மீறுதல்கள் செய்தாலும் அதை மன்னித்து மறந்து அன்பை பாரபட்சமின்றி வழங்கினபடியினால் இன்றும் அவர்கள் ஓங்கியுள்ள உச்சத்தை போல இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை போல நம்முடைய அன்பு அளவில்லாததாக இருக்க வேண்டும் என்றால், வரையறையற்றதாக இருக்க வேண்டும் என்றால், மன்னிக்கின்ற ஒரு சுவாபம், நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிற, தவறு செய்கின்ற, துன்பங்களை தீங்கி விளைவிக்கின்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் உரியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 48 வரைக்கும் அநேக காரியங்களை சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து இருக்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திராய் இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். எனவே அந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை, பொறுக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்கும்போது மட்டுமே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது மட்டுமல்ல, அவர் எல்லையற்ற அன்பை செலுத்தியது போல, அளவற்ற அன்பை செலுத்தியது போல நாமும் மற்றவர்களுக்கு அளவற்ற எல்லையற்ற அன்பை செலுத்த முடியும். இரண்டாவது, அவர் மன்னிக்கின்ற சுவாபத்தை, குணத்தை உடையவர். இரண்டாவது, மன துருக்கம் நிறைந்தவர். மன கடினம் என்பது அவரிடத்தில் இல்லவே இல்லை. நியாயாதிபதியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யாவீர் என்ற நியாயாதிபதி மரித்த பின்பு 18 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், சோரம் போய்விட்டார்கள். பாகாலை வணங்குதல், அம்மோன் புத்தருடைய கடவுளை வணங்குதல், மோவாவியருடைய தெய்வங்களை வணங்குதல், இப்படி அவர்கள் சோரம் போய்விட்டார்கள். ஆனாலும் நியாயாதிபதி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்தவுடனே, வேதனையை பார்த்தவுடனே மனதுருகி தம்முடைய அன்பினாலே அவர்களுக்கு உதவி செய்து சத்துருடைய கைகளில் இருந்து அவர்களை விடுவித்து விடுதலையாக சௌகரியமாக வாழ துணை புரிகிறார். மனதுருக்கம், அவர் செய்த தவறு ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் செய்த அக்கிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் படுகின்ற வேதனையை பார்த்தவுடனே மனதுருக்கம் கொண்டவராக இருந்தபடியினால் அன்புக்கு வரையறை வைக்கவில்லை, எல்லை வைக்கவில்லை. இவ்வளவு அவர்களுக்கு உதவி தேவையோ, எவ்வளவு எதிர்பார்த்தார்களோ அவ்வளவையும் அவர்களுக்கு தருகின்ற
அன்பை அவர்களுக்கு கூட்டி வழங்கினார். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சீரிய அரசனாகிய ஆசகேல் இஸ்ரவேல் மக்களை மிக ஒடுக்கினார். அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள். எவ்வளவோ அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்கள் தான். இப்பொழுது தண்டனை அனுபவிக்கும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. 2 ராஜாக்கள் 13:23 தன்னுடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லியிருக்கிறது. மனதுருகினார். மனதுருக்கம் அன்பை கட்டுப்படுத்துவதில்லை. நம்முடைய மனது உருகினவுடனே நாம் மனதுருக்கம் இருக்கும்போது எதையும் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாகி விடுகிறோம், எதையும் தருவதற்கு ஆயத்தமாகி விடுகிறோம். மத்தேயு 14:14, 20:34, மார்க் 1:41 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை கண்டு மனதுருகி வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பார்வையற்றவர்களை குணமாக்கினார், சூம்பின கையுடையவர்களை அங்கவீனமுற்றவர்களை குணமாக்கினார். படுகின்ற கஷ்டத்தை பார்த்த உடனே, வேதனை பார்த்த உடனே அன்பு பொங்கி எழுந்த அன்பின் மிகுதினால் அவன் நல்லவனா கெட்டவனா, பாவியா அல்லது ஆண்டவரை தேடுகிறவனா தேடாதவனா, எந்த ஒரு ஸ்கேலையும் பார்க்கல, எந்த ஒரு அளவையும் பார்க்கவில்லை. உடனே மனதுருகி தன்னுடைய பூரண அன்பை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்பான நம்முடைய பிள்ளைகளே, மனதுருக்கம் இருக்கும்போது நாம் எதையும் கொடுப்பதற்கு, எதை கொடுத்தாவது அந்த துன்பத்தை நீக்க வேண்டும், எதை தந்தாவது அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் நம்முடைய அன்பை வழங்குவோம். ஒரு ஆலய ஆராதனையிலே ஒரு சகோதரர் ஆண்டோடைய செய்தியை கொடுத்தார். செய்தியை கொடுத்த பின்பு சாட்சி சொல்லும்போது, என்னுடைய மகள் இருதய பலவீனத்தோடு இருக்கிறாள், ரொம்ப கொஞ்சம் சின்ன வயசு, சின்ன பிள்ளை, இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்கு பணம் தேவை என்று ஒரு அப்பியலை, ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தார். ஆராதனை முடிந்தவுடனே அநேகர் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு தாய் வேகமாக வந்து குருவானூர் இடத்துல தன்னுடைய கையில் போட்டிருந்த ஒரு காப், தங்க காப், கிட்டத்தட்ட 1.5 பவுன் இருக்கும். 1.5 பவுன்னா இன்னைக்கு விலை கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே, 40-45,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். கையில் இருந்த வளையல் கலத்தி குருவானூர் இடத்துல வந்து, ஐயா இதை அந்த பிள்ளையினுடைய அறுவை சிகிச்சைக்கு கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். எனவே மன துருக்கம் வரும்போது தங்கமா வெள்ளியா விலையேறப்பெற்ற எதுவாக இருந்தாலும் நாம் கொடுப்பதற்கு யோசிப்பதில்லை. ஆண்டவருக்கு அந்த மனதுருக்கம் இருந்தபடியினால் அவருடைய அன்பு எல்லையற்ற அன்பாக, அளவற்ற அன்பாக, மதிப்பிட முடியாத அன்பாக இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மனதிலும் ஆண்டவருடைய மனதுருக்கம் இருக்கும்போது நம்முடைய அன்பும் அவரை போல எல்லையற்ற அன்பாக, வரையறையற்ற அன்பாக, மற்றொரு துன்பத்தை கண்ட மாத்திரத்திலே, கண்ணீரை கண்ட மாத்திரத்திலே நம்முடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்து எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாகும். இறுதியாக மாறாத அன்பு. அன்பு மாறாத அன்பு. உலக தோற்றம் முதல் இன்று வரை அவருடைய அன்பில் ஒரு மாற்றமும் இல்லை. அவ்வாறு அன்பில் மாற்றம் இருக்குமானால் இன்னைக்கு இந்த உலகம் இருக்கவே செய்யாது. பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் கொள்ளை நோயினாலும் அழிந்து
மனுக்குலம் பூமியில் இல்லாமல் போயிருக்கும். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கின்ற ஆண்டவர் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. இல்ல, இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அசுத்தங்களையும் அருவறுப்புகளையும் ஆண்டவர் ஒரு விஷயம் எண்ணி பார்ப்பார். ஆனால் அன்பு மாறி இருக்க வேண்டும். ஆனால் மாறவில்லை. அதுதான் ஆண்டவரின் அன்பு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் நமக்கு துரோகம் செய்தானால் அல்லது நமக்கு கஷ்டத்தை கொடுப்பானால், துன்புறுத்துவானால், நமக்கு இழப்பை ஏற்படுத்துவானால், நம்மை அவமானப்படுத்துவானால், நம்மை நிந்திப்பானால் அவன் அன்பு செலுத்த மாட்டோம். விரோதியாக பகைவனாக மாறிவிடுவோம். ஆனால் இவ்வளவு ஆண்டவருக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய அன்பில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறார். எவ்வளோ அக்கிரமம் பண்ணீங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணீங்க, அந்நிய தேவர்களை வணங்கினீர்கள். நான் மாறல. ஒருவேளை நான் மாறி இருந்தால் நீங்கள் நிர்மூலமாகி இருப்பீர்கள். என்னுடைய கோபத்திலே உக்கிரகத்திலே அழிந்து போயிருப்பீர்கள். மாறாதபடியினால், என்னுடைய அன்பு இன்று உங்களுக்கு இருக்கிறபடியினால் நிர்மூலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முடிவு பரியந்தம் ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது தம்முடைய சீசர்களை தெரிந்தெடுத்தாரோ, தம்முடைய நண்பர்களை, தம்மை பின்பற்றுகளை தெரிந்தெடுத்தாரோ, அன்னைக்கிலிருந்து 3.5 வருஷ காலம் சுயநலமாக இருந்தாலும், பதவி ஆசையோடு இருந்தாலும், காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தாலும், மறுதளிப்பான் என்று தெரிந்திருந்தாலும், எல்லாரும் என்னை விட்டு ஓடிப்போர் என்று தெரிந்திருந்தாலும் அன்பு மாறவே இல்லை. அதான் சொல்லுது, முடிவு புரிந்தவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆரம்பத்தினுடைய அவருடைய அன்பு எப்படி இருந்ததோ அதே போல கடைசி வரைக்கும் சிலுவையில் தொங்கி தன்னுடைய ஜீவனை விடுகின்ற வரையிலும் அவருடைய அன்பு எல்லையற்றதா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதான் யோவான் 3:16 அங்கே தேவன் ஒரே பேரான குமாரனை உலகத்தில் தந்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அளவே எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, இவ்வளவாய். அளவற்ற அன்பு என்று சொல்வது. தம்முடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்தார். எதற்காக? ஒவ்வொரு மனிதனும் நித்திய ஜீவனை அடையும்படி. எப்படியாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். காரணம் மாறாத அன்பு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பை போல நம்முடைய அன்பு அளவற்றதாக எல்லையற்றதாக இருக்க வேண்டுமானால் அவருக்கு இருந்த மன்னிக்கின்ற சுவாபம் நமக்குள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மனதுருகின்ற குணம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாறாத தன்மை இருக்க வேண்டும். இது எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்போது மட்டுமே. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இப்படி செய்வதனால், மத்தேயு 5:45 இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும் போது இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில்
காண்பிக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய அன்பு ஆண்டுடைய அன்பை போல பாரபட்சமற்றதாக சுயநலமற்றதாக அளவில்லாததாக அமையும். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம் சாயலாக என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றுமையா, உம்மை போல மன்னிக்கின்ற சுவாபத்தை எனக்கு தாரும், உம்மை போல மனதிருக்கின்ற குணத்தை எனக்கு தாரும், உம்மை போல மாறாது இருக்கின்ற சூழ்நிலையில் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், பண்புகள் பழக்க வழக்கங்கள் இந்த உலக மாந்திரிடத்தில் மாறினாலும், நான் உம்மை போல மாறாதவளாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோம். அப்பொழுது நிச்சயமாய் நம்முடைய அன்பும் ஆண்டுடைய அன்பை போல அளவற்றதாக எல்லையற்றதாக அமையும். நாம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும். ஆண்டவருடைய நாமம் மையப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி, கேட்ட தெய்வீக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை போல எங்களுடைய அன்பும் மாயமற்றதாக, பாரபட்சமற்றதாக, சுயநலமற்றதாக, எல்லையற்றதாக இருப்பதற்கு நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவன் என்னுடைய குமாரன், இவன் என்னுடைய குமாரத்தை என் அந்தஸ்தை தாரும். நாங்கள் இந்த உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒளியாக உப்பாக விளங்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம்னா ஆண்டவரே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need.
Let us be reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சொந்தமாக ஆளுமே
ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு திருச்சபைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். இந்த கொரோனா தொற்று வியாதினால் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் பாதிப்பை சந்தித்திருப்பது மட்டுமல்ல, நாங்கள் வாழுகின்ற மகாராஷ்டிரா மாநிலமும் மும்பை பட்டினமும் பெரும் பாதிப்புள்ளாக இருப்பதை நீர் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு இறங்கும்படியாய் இதிலிருந்து மாபெரும் விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னது போல தேவரீர் உடைய தெய்வீக வல்லமையினால் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த காலங்களிலே பலவிதமான தேவைகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. கஷ்டப்படுகின்ற மக்களுடைய கஷ்டத்தை நீர் மாற்றுவீராக. முன்னணி பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, ஆண்டவரே அரசு அதிகாரிகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. அதன் வாயிலாக முனைப்பாக செயல்பட்டு மக்களை காப்பாற்ற நீர் உதவி செய்யும். வெகு விரைவில் இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை தாரும். வெகு விரைவில் இது நீங்கி போகவும் நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அருள் தாரும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.